வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பு வந்திருக்குங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் 2026 நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியலை வெளியிட போகிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க நகைக்கடன் தள்ளுபடி எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறக்கூடிய நபர்கள் அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிசர்வ் வங்கியினுடைய புதிய தங்க கடன் விதிகள் எல்லாமே மாற்றிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் எல்லாமே இந்த விஷயத்தை எல்லாமே நோட் பண்ணணும். புதிய கடன் மதிப்பு எல்டிவி ரேஷியோ 2.5 லட்சம் வரை கடன் தங்கத்தின் மதிப்பில் 85% வரை பெறலாம். ஸோ இந்த 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை இருந்துச்சுன்னா தங்கத்தின் மதிப்பில் 50% வரைக்கும் பெறலாம். 5 லட்சத்துக்கு மேலே கடன்னா தங்கத்தின் மதிப்பில் 75% தான் கொடுப்பாங்க. ஸோ தங்கம் வாங்க கடன் தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தடைகள் எல்லாமே கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே தங்க நகைக்கு உண்டான கடன்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ திருப்பி செலுத்துதல் மற்றும் தங்கத்தை திரும்ப பெறுது அப்படின்னா ஏப்ரல் 1, 2021 முதல் இது அமலுக்கு வரும். 12 மாதங்களுக்கு முழுமையாக திருப்பி செலுத்துதல், அசல் மற்றும் வட்டி இரண்டையும் 12 மாதங்களுக்கு முழுமையாக செலுத்தணுங்க. பழைய நடைமுறைகள் எல்லாமே நிறுத்திட்டாங்க. புதிய நடைமுறைகள் தான் நிகழ்வில் இருக்கும். கடனை முடித்தவுடன் தங்கத்தை திரும்ப பெறுதல், கடன் முழுமையாக அடைக்கப்பட்ட அதே நாளில் அல்லது 7 வேலை நாட்களுக்குள் அடகு வைத்த தங்கத்தை திரும்ப தர வேண்டும். தாமதத்திற்கான அபராதம் அப்படின்னா ஒரு தங்கத்தை திருப்பி தருவதில் தாமதம் ஏற்பட்டால் ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ எடுத்து வைக்கிறது அப்படின்னா ஒரு நாள் லேட் பண்ணிங்கன்னா கூட 5000 ரூபா. ஸோ கோல்டு மெட்டல் லோனுடைய இதுதான் ஒரு சில முக்கியமான விரிவாக்கம் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டே சொல்லலாங்க. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு தமிழக அரசு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நகைகளை அடமானம் வைத்து கடன் பெறுவதே தற்பொழுது மிகவும் எளிதாகிவிட்டது. அதிக வருமான சான்றுகள், ஐடி விவரங்கள் இல்லாமலே கூட நகை கடன்கள் கிடைக்கும். அவசர தேவைகளுக்கு, மருத்துவம், கல்வி, திருமணம் போன்ற செலவுகளுக்கு கூட விரைவில் நிதி கிடைக்கின்றது. சாதாரண கடன்களுடன் ஒப்பிட்டால் தங்க நகை கடன்களுடைய வட்டி விகிதம் குறைவு. இந்த நிலையில் நகை கடன் தள்ளுபடியை அரசு அறிவிக்குமா என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம் நாட்டில் பிரதான தொழிலாக உள்ளது. விவசாயிகள் தங்கள் தேவைக்கு, குறிப்பாக கல்வி, மருத்துவம், திருமணம் போன்ற செலவுகளுக்கு வங்கிகளில் தினசரி நகைகளை அடகு வைத்துட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் கூட்டுறவு வங்கிகளுடைய கடன்கள் அதிக அளவு இதில் பங்கு பெறுதுங்க. தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி மற்றும் மத்திய கூட்டுறவு, நிலவக வங்கி போன்ற வங்கிகள் கடன் பெறுவதற்கு விவசாயிகள் அதிக அளவு ஆர்வத்தை காட்டுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னா நகை கடன்களுக்கு விதிமுறைகளில் குறைவு. ஸோ நகைக்கடன் விதிமுறைகள் எல்லாமே, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க குறைச்சிருக்காங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ மாநில மற்றும் தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாமே நகர சங்கங்களின் விவசாயிகளுக்கு அடமானத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தங்கத்தின் நிலை இதுதான் கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் இப்போ ஜனவரி 31 வரை இந்த நகை கடன்களை நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அதற்கு மேலே போனால் அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தேர்தல் டைமு அப்படின்றதுனால அந்த ஸ்கீம் அதில் கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே இதில் நடக்கும். அதனால் ஜனவரி 31 வரை கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போயிட்டு உடனடியாக நகைக்கடனை வாங்கி இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.